இன்னைக்கு நம்ம வீடியோவில் ட்ரில்லிங் ஃப்ளூயிடோட மெயின் ஃபங்க்ஷன்ஸை பற்றியும் அதோட அடிக்டிவ்ஸை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ட்ரில்லிங் ஃப்ளூயிடோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம்னாக்கி கண்ட்ரோல் ஃபார்மேஷன் ப்ரெஷர். இந்த ட்ரில்லிங் ஃப்ளூயிட் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் மூலமாக நமக்கு ஃபார்மேஷன் ப்ரெஷர் போர்ஹோலுக்குள்ளே என்ட்ரி ஆகாத ப்ரிவென்ட் பண்ணுது. இது மூலமாக கிக் ப்ளோஅவுட் இந்த மாதிரி டிசாஸ்டர் நடக்காமல் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். இது எப்படி வேலை செய்யுதுனாக்கி மட்வெயிட் வந்து பாட்டம் ஹோல் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுது. இது மூலமாக ஃபார்மேஷன் ப்ரெஷரோட ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஹையாக இருக்கிறதுனால ஃபார்மேஷன் ப்ரெஷரால் போர்ஹோலுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. மட்வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபார்மேஷன் ப்ரெஷர் போர்ஹோலுக்குள்ளே என்ட்ரி ஆகி கிக் வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபார்மேஷன் ப்ரெஷரோட ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கி ஃபார்மேஷன் கிராக் ஆகி நமக்கு சர்க்குலேஷன் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஃபார்மேஷன் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் தான் நமக்கு பிரைமரி வெல் கண்ட்ரோலோட செயல்படுது. ரிமூவ் கட்டிங்ஸ். இந்த மட்டு வந்து நம்ம ட்ரில் பண்ணும்போது வரக்கூடிய கட்டிங் பீசஸ் எல்லாம் போர்ஹோல்ல இருந்து சர்ஃபேஸ்க்கு கொண்டு வந்து சேர்க்கறது மட்டோட முக்கியமான வேலையில் ஒன்று. இது எப்படி வேலை செய்யுதுனாக்கி இந்த மட்டு வந்து மட் சம்பில் இருந்து பம்பு மூலமாக டைரெக்டாக ட்ரில் ஸ்ட்ரிங் வழியாக போர்ஹோலுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. இந்த போர்ஹோலுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய மட்டு வந்து பிட் நாசில் வழியாக ஆனுலஸ்குள்ளே வருது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்டிங் பீசஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஆனுலஸ் வழியாக ஷேல் ஷேக்கருக்கு எல்லா கட்டிங் பீசஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இப்படி தான் இந்த மட்டு வந்து கட்டிங் பீசஸை ரிமூவ் பண்ணுது. கூலிங் அண்ட் லூப்ரிகேட். இந்த மட்டு தான் நமக்கு பிட்டுக்கு ஏற்படக்கூடிய ஹீட் வேற ஃப்ரிக்ஷன் ரெண்டத்தையும் கம்மி பண்ணுது. இது எப்படி வேலை செய்யுதுனாக்கி இந்த மட் ஃப்ளூயிட் வந்து ட்ரில் பிட்டில் இருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய ஹீட்டை அப்சர்வ் பண்ணிடுது, டார்க்கையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கு. இது மூலமாக பிட்டு வந்து நமக்கு லாங் லைஃப் வரும். லூப்ரிகேஷன் வந்து நம்ம எங்கே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னாக்கி டீப் வெல்ஸ்லையும் ஹரிசாண்டல் வெல்ஸ்லையும் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சஸ்பெண்ட் கட்டிங்ஸ் வென் பம்ப் ஆஃப். நம்ம ஒவ்வொரு ட்ரில் பைப் சேஞ்ச் பண்ணும்போதும் பம்பு ஒரு 1 to 2 minutes வந்து பம்பு ஷட் ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி டைமில் கட்டிங் ஆனுலஸில் இருக்க கட்டிங் பீஸ் பாட்டம் ஹோலில் வந்து கலெக்ட் ஆகிட்டுனாக்கி நம்மளால் ட்ரில் பீட்டை ரொட்டேட் பண்ண முடியாமல் ஸ்டக் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம மட்டில் வந்து ஜெல் ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இது மூலமாக நம்ம இந்த கட்டிங் பீஸ் செட்டிலிங் டைம் பீரியடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும். இந்த ஜெல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கி கட்டிங் பீசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆகி ட்ரில் பிட்டோட செட்டில் ஆகி ஜாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மூலமாக ட்ரில் பைப் ஸ்டக் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸ்டெபிளைஸ் போர்ஹோல். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னாக்கி நமக்கு இந்த ஃபார்மேஷன் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிற ப்ரிவென்ட் பண்ணுறது இந்த மட் தான். எப்படி இது ஃபார்மேஷனை ப்ரிவென்ட் பண்ணுதுனாக்கி கொலாப்ஸில் இருந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் சப்போர்ட்டோட ஃபார்மேஷன் ப்ரெஷரை போர்ஹோலுக்குள்ளே அலோவ் பண்ணாமல் இது பிளாக் பண்ணுது. இது மூலமாக ஃபார்மேஷன் கொலாப்ஸ் ஆகாமல் நமக்கு தடுக்கப்படுது. ஷேல் ஃபார்மேஷனில் ட்ரில் பண்ணும்போது ஷேல் இன்ஹிபிட்டேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஷேல் ஸ்வெல்லிங்கில் இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ரொம்ப ஃப்ராக்சர் ஃபார்மேஷனில் இருந்து மட் ஃபில்டர் கேக் ஃபார்ம் பண்ணி நம்ம இந்த ஃப்ராக்சரை சீல் பண்ணி ஃபார்மேஷன் கொலாப்ஸ் ஆகாமல் வெல்போரை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஃபார்ம் தின்னர் ஃபில்டர் கேக். இந்த ஃபில்டர் கேக் வந்து பெரியமபிள் ஃபார்மேஷனை சீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மூலமாக ஹைட்ரோகார்பன்ஸ் வெல்போருக்குள்ளே என்ட்ரி ஆகுதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி மட்டில் இருக்க சாலிட் பார்ட்டிகள் வந்து வெல்போரோட வாலில் வந்து ஒரு தின்னான மல்டி லேயராக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இது மூலமாக நம்ம ஃப்ளூயிட் லாஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். டிரான்ஸ்மிட் ஹைட்ராலிக் எனர்ஜி. இந்த ஹைட்ராலிக் எனர்ஜி எங்கெல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னாக்கி பிட்டை க்ளீன் பண்ணுறதுக்கும் டவுன்ஹோல் டூல்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கும் இந்த ஹைட்ராலிக் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி ஹை வெலாசிட்டியில் ஃப்ளூயிட் ஜெட்ஸ் வழியாக நம்ம மட்டை பம்ப் பண்ணுவோம். இது மூலமாக பாட்டம் ஹோல் வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். மட் மோட்டாருக்கு இந்த ஹைட்ராலிக் எனர்ஜி தான் பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுது. மினிமைஸ் ஃபார்மேஷன் டேமேஜ். இதை மட்டும் தான் ஃபார்மேஷன் டேமேஜை மினிமைஸ் பண்ணி ரிசர்வாயரை ப்ரொடெக்ட் பண்ணுது. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னாக்கி இந்த ப்ராப்பரான ஃப்ளூயிட் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஃபார்மேஷன் கிராக் ஆகாமையும் அதோட பெரியமபிள் பாதிக்காமையும் நம்மளால் ரிசர்வாயர் ஜோனை ப்ரொடெக்ட் பண்ணி சேஃபாக ட்ரில் பண்ண முடியும். இந்த ட்ரில்லிங் ஃப்ளூயிடோட மெயினான அடிக்டிவ்ஸ் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரில்லிங் ஃப்ளூயிட் அடிக்டிவ்ஸ்னால் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். கெமிக்கல் இல்லைனாக்கி மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணி மட்டோட ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணி டென்சிட்டி, விஸ்காசிட்டி, ஃபில்ட்ரேஷன், கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லைனாக்கி லூப்ரிகேஷன் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணி
சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த அடிக்டிவ்ஸோட முக்கியமான பர்பஸ். இதில் ஃபஸ்ட்டு விஸ்காசிஃபயர். இந்த விஸ்காசிஃபயர் என்ன பண்ணுது அப்படின்னாக்கி மட்டோட விஸ்காசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கு. கட்டிங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மட்டோட ஜெல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பம்ப் ஆஃப் ஆகணும் போதும் ஃபாஸ்ட்டாக டெபாசிட் ஆகாமல் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு மிக்ஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் என்னெல்லாம்னாக்கி பென்டானைட், சிஎம்சி, பிஏசி. ரெண்டாவது வெயிட்டிங் ஏஜென்ட். இந்த வெயிட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறது மூலமாக நமக்கு மட்டோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இது மூலமாக மட்டுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுது. இது மூலமாக ஃபார்மேஷன் ப்ரெஷர் போர்ஹோலுக்குள்ள என்ட்ரி ஆகிறது ப்ரிவென்ட் பண்ணலாம். இதுக்கு என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி பேரட், ஹெமடைட், கால்சியம் கார்போனேட். ஃப்ளூயிட் லாஸ் கண்ட்ரோல் அடிக்டிவ்ஸ். இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃப்ளூயிடை லாஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த லாஸ் கண்ட்ரோல் அடிக்டிவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது மூலமாக நம்மளால் மட் ஃபில்ட்ரேஷனை ரெடியூஸ் பண்ண முடியும். ரொம்ப தின்னான ஃபில்டர் கேக்ஸ் நம்மளால் இதை பில்ட் பண்ண முடியும். இது மூலமாக ரொம்ப மைன்யூட்டான பெரியபிள் ஜோன்ஸ் எல்லாம் நம்மளால் சீல் பண்ண முடியும். இதுக்கு என்ன கெமிக்கல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி ஸ்டார்ச், பிஎஸ்சி, லிக்னைட். இது ஃபார்மேஷன் டேமேஜில் இருந்தும் ட்ரில் பைப் ஸ்டக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஷேல் இன்ஹிபிட்டர்ஸ். இந்த ஷேல் இன்ஹிபிட்டர்ஸ் நமக்கு என்ன வேலை செய்யுது அப்படின்னாக்கி ப்ரிவென்ட் ஷேல் ஸ்வெல்லிங். கிளே ஃபார்மேஷனை ஸ்டெபிளைஸாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த இன்ஹிபிட்டர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு என்னென்னலாம் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி பொட்டாசியம் குளோரைட், PHPA பாலிமர், கிளைகால். இந்த இன்ஹிபிட்டர்ஸ் நமக்கு ரியாக்டிவ் ஃபார்மேஷன்ஸில் நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லூப்ரிகன்ட்ஸ். இந்த லூப்ரிகன்ட்ஸ் மூலமாக ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணலாம். டார்க், ட்ராக் இந்த மாதிரி லாஸஸ் எல்லாத்தையுமே நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். இது மூலமாக ட்ரில் பிட்டுக்கு லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் என்னெல்லாம்னாக்கி மினரல் ஆயில், சிந்தட்டிக் லூப்ரிகன்ட், கிராஃபைட். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி ஹாரிசான்டல் வெல்ஸ்லையும் ரொம்ப டீப் டீவியேஷன் வெல்ஸ்லையும் நம்ம இதை ரொம்ப யூஸ் பண்ணுறோம். லாஸ் சர்க்குலேஷன் மெட்டீரியல்ஸ். லாஸ் சர்க்குலேஷன் மெட்டீரியல்ஸ் மூலமாக ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய ஃப்ராக்சரை சீல் பண்ணி ஃபார்மேஷனை ப்ரிவென்ட் பண்ண முடியும். இது மூலமாக நமக்கு மட் லாஸை ஸ்டாப் பண்ணலாம். இதுக்கு என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி மைக்கா ஃப்ளாக்ஸ், வால்நட் ஷெல்ஸ், கால்சியம் கார்போனேட். இந்த கெமிக்கல்ஸ்லாம் இந்த லாஸ் சர்க்குலேஷன் மெட்டீரியலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கி நமக்கு டெம்பரவரியாக இந்த ஃப்ராக்சர் எல்லாத்தையுமே ப்ளக் பண்ணி சீல் பண்ணி வைக்குது. pH கண்ட்ரோல் அடிக்டிவ்ஸ். இந்த pH கண்ட்ரோல் அடிக்டிவ்ஸ் மூலமாக நம்ம ட்ரில்லிங் மட்டோட pH லெவலை வேரி பண்ண முடியும். இது மூலமாக நம்ம மட்டோட ஆல்கனிட்டியை மெயின்டைன் பண்ணலாம். மட்டுக்கு கெமிக்கல் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம். கரெசிவ் ஃபார்மேஷன்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக மட்டோட pH வேல்யூ 9.5லேருந்து 10.5 வரை மெயின்டைன் பண்ணுவோம். இதுக்கு என்னெல்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கி காஸ்டிக் சோடா, லைம். இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் pH வேல்யூவை கண்ட்ரோல் பண்ண முடியும். தின்னர்ஸ். இந்த தின்னர்ஸ் நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி மட்டோட விஸ்காசிட்டியை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம இந்த தின்னர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ரொம்ப சாலிடான மட்டாக இருக்குது, இப்போ கில்மட் ரெடி பண்ணிட்டோம், அதை டைல்யூட் பண்ணி நார்மல் மட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இந்த தின்னர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த தின்னர் மெட்டீரியல் என்னெல்லாம்னாக்கி லிக்னோசல்ஃபோனைட், லிக்னைட், எமல்சிஃபயர். இந்த எமல்சிஃபயர் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்னாக்கி ஆயில் பேஸ்டு மட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த எமல்சிஃபயர் மூலமாக தான் நம்மளால் இந்த ஆயிலையும் மட்டையும் சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ண முடியும். இல்லைனாக்கி இது செப்பரேட் ஆயிரும். இதை ஒரு மிக்சிங் ஏஜெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். இதனால தான் நமக்கு ஆயில் பேஸ்டு மட் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆகுது. இந்த எமல்சிஃபயர் இல்லைனாக்கி ஆயில் தனியாக மட் தனியாக செப்பரேட் ஆயிரும், மிக்சிங்கில் இருக்காது. டிஃபோமஸ். இந்த டிஃபோமஸ் மூலமாக மட்பிட்டில் வரக்கூடிய ஃபோம் எல்லாமே ரிமூவ் பண்ண முடியும். இது மூலமாக நமக்கு அக்யூரேட்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும், மட்டோட லெவல் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது சிலிக்கான் டிஃபோமர்ஸ் யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.